இங்க பாரு, யாரை கேட்டு பேங்க்ல இருந்து 50,000 காசு உங்க அப்பா கிட்ட கொடுத்த? என் அம்மா உடம்பு சரியில்லைன்னு அப்பா போன் பண்ணியிருந்தாரு. அதான் ஹாஸ்பிடல் செலவுக்கு வேணும்னு கொடுத்தேன். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மீனா. உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நம்ம ஃபியூச்சரை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா பேங்க்ல இருந்து காசு எடுத்து கொடுத்துப்பியா? அந்த காசு நம்ம ஃபியூச்சருக்காக மட்டும் இல்ல, நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு சேர்த்து தான். நாளைக்கு குழந்தை பிறந்தா ஹாஸ்பிடல் செலவு இருக்கு, அந்த குழந்தை நல்லா படிக்க வைக்கிற செலவு இருக்கு, இப்படி எவ்வளவு செலவு இருக்கு. அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டு காசு எடுத்து கொடுத்துருக்க. உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா? நான் என்ன வீண் செலவா பண்ணேன்? ஹாஸ்பிடல் செலவுக்கு தானே பணம் கொடுத்தேன். இதுக்கு தான் உங்ககிட்ட கல்யாணத்தப்பவே சொன்னேன், நான் சம்பாதிக்கிற காசு பணம்ல என் அம்மா பாக்க தானே. நீங்க தான் முடியாதுன்னு சொன்னீங்க. ச்சே, இவ்ளோ சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? என் அம்மாவோட ஹாஸ்பிடல் செலவு கூட என்னால பணம் கொடுக்க முடியல. உன் வீட்டு கஷ்டம்னா அதுக்கு செலவு பண்ணதான் உன் கூட பிறந்த 2 அண்ணன் ஒரு தம்பி இருக்கானுங்கல்ல. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா துபாய் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்து மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறானுங்கல்ல. அவங்க உங்க அம்மா ஹாஸ்பிடல் காசு கொடுக்க மாட்டாங்களா? ஹலோ, சொல்லுங்க மாமா. மீனாக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கா மாமா. ஆமா மாமா, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்கன்னு மீனா சொன்னா. இப்ப எப்படி இருக்காங்க மாமா? ஓ சரிங்க மாமா. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, இப்ப என்கிட்டயே சுத்தமா காசு இல்ல, நகையும் இல்ல. உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணையா ஏதாச்சும் நகை வாங்கியிருந்தா கூட அதை படமான வச்சு காசு ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா நான் தான் வரதட்சணையே வாங்கலையே மாமா. அது மட்டும் இல்லாம இந்த மாசம் ரொம்ப டைட்டா இருக்கு மாமா. இந்த மாசம் பேங்க் லோனு, ஹோம் லோனு, கார் லோனு, எங்களுக்கே 1008 செலவு இருக்கு மாமா. அதெல்லாம் எப்படி கட்ட போறேனே தெரியல. நீங்க வேணா உங்க பசங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், அதான் கரெக்டா இருக்கும். சரி மாமா, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் எனக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு காசு கொடுக்க வச்சுக்கிட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஹலோ ஹலோ தம்பி, சொல்லுமா, எப்படி இருக்க? வக்கீல் போன் பண்ணாருப்பா. அப்பாவோட பைக் ஆக்சிடென்ட் பணம் 20 லட்சம் ரூபாய் வந்திருக்காம்பா. சூப்பர்மா, இதுக்கப்புறம் நம்ம எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. முதல்ல வக்கீலுக்கு கொடுக்க வேண்டிய 2% கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்பா ஹாஸ்பிடல் செலவுக்காக உங்க ஓனர்ட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கினீங்கல்ல, அது வட்டி முதல்மா சேர்த்து 5,30,000 ரூபாய் கொடுத்துருங்க. அதான் கரெக்டா இருக்கும். தம்பி, அது வந்து சொல்லுங்கம்மா, என்னாச்சு? நான் ஒண்ணு சொல்றேன், அம்மா மேல கோவப்படாதப்பா. உங்க அப்பா ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப ஹாஸ்பிடலுக்கு பணம் கட்டி உதவி செஞ்சது எங்க ஓனர் இல்லப்பா. சொல்லுங்கம்மா, வேற யார் இவ்வளவு காசு கொடுத்தது? அது வந்து உன் பொண்டாட்டி தான்ப்பா. அவங்க அப்பாவோட கடைசி காலத்துக்கு வச்சிருந்த பிஎஃப் பணத்தை சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இல்லனா இன்னைக்கு நம்ம அப்பா உயிரோட இருந்திருக்க மாட்டாருப்பா. ஏமா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? உன் பொண்டாட்டி வீட்டுல இருக்கிற யாரையும் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன் பொண்டாட்டி கொடுத்த பணத்தை சொல்லாம மறைச்சப்பா. உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப பிரச்சனை பண்ணுவல்ல, அதனாலதான்ப்பா. தம்பி, உன் பொண்டாட்டி நம்ம குலசாமி மாதிரிப்பா. அவன் மட்டும் இல்ல, என் புருஷன் இன்னைக்கு உயிரோடு உயர்ந்திருக்க மாட்டாரா?